இந்தியாவில் மார்பக புற்றுநோயால் பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் நோயை கண்டறிவதில் நிலவும் சவால்கள் குறித்து சென்னை பிரஸ்ட் சென்டர் முக்கிய விழிப்புணர்வு தகவல்களை வெளியிட்டுள்ளது. தனித்தனியாக வெவ்வேறு இடங்களில் பரிசோதனைகளை மேற்கொள்வதால் நோய் கண்டறிதலில் தாமதமும் சிக்கல்களும் ஏற்படுகின்றன. குறிப்பாக 2ஆம் மற்றும் 3ஆம் நிலை நகரங்களில் மேம்பட்ட பரிசோதனை வசதிகள் இல்லாதது ஒரு முக்கிய காரணமாகும். இதுகுறித்து மையத்தின் முதுநிலை அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் செல்வி ராதாகிருஷ்ணா கூறுகையில், மருத்துவரின் நேரடி பரிசோதனை, ஸ்கேனிங் மற்றும் திசு பரிசோதனை ஆகிய மூன்றும் ஒரே கூரையின் கீழ் வழங்கப்படுவதன் மூலமே துல்லியமான மற்றும் விரைவான நோய் கண்டறிதலை சாத்தியமாக்க முடியும். அண்மையில் 12,000 நோயாளிகளிடம் நடத்தப்பட்ட ஆய்வில் வெளியில் செய்யப்படும் திசு பரிசோதனைகளில் 25% பேருக்கு மறு பரிசோதனை தேவைப்படுவதும் அவர்களில் 62% பேருக்கு புற்றுநோய் உறுதி செய்யப்படுவதும் கண்டறியப்பட்டுள்ளது. சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு மார்ச் 2026 மாதம் முழுவதும் அதிநவீன 3D டிஜிட்டல் டோமோகிராபி, மேமோகிராபி பரிசோதனை 1/3 பங்கு கட்டணத்தில் வழங்கப்படுகிறது. புதுச்சேரி, கடலூர், விழுப்புரம், சிதம்பரம் மற்றும் திண்டிவனம் பகுதி மக்கள் இலவச மருத்துவ ஆலோசனைகளை பெற 9940049034 என்ற பிரத்யேக உதவி எண்ணை சென்னை பிரஸ்ட் சென்டர் அறிமுகப்படுத்தியுள்ளது. பிளாஸ்டிக் மற்றும் புனரமைப்பு அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் வெங்கட் ராமகிருஷ்ணன் பேசுகையில், இந்தியாவில் மார்பக புற்றுநோயால் பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கை 1 லட்சத்தை தாண்டியுள்ளதாகவும் இதில் 55% பேர் பெண்கள் என்றும் குறிப்பிட்டார். விழிப்புணர்வு இன்மை காரணமாக பலர் மார்பகத்தை முழுமையாக அகற்ற வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுகின்றனர். ஆனால் ஆரம்பத்திலேயே கண்டறிந்தால் மார்பகத்தை பாதுகாக்கலாம். மார்பகத்தை அகற்றும் போதே நோயாளியின் சொந்த திசுக்கள் அல்லது சிலிகான் இம்ப்ளான்ட்டுகள் மூலம் மார்பக புனரமைப்பு செய்ய முடியும். இந்த நவீன சிகிச்சையின் வெற்றி விகிதம் 99% ஆகும். சிகிச்சை முடிந்து குணமடைந்த பிறகான வாழ்க்கை முறையை மேம்படுத்த ஹகுனா மடாடா என்ற பெயரில் ஒரு தன்னார்வ சேவையை இந்த மையம் நிறுவியுள்ளது. இது புற்றுநோயிலிருந்து மீண்டவர்களுக்கு உணர்வு ரீதியான ஆதரவையும் துல்லியமான தகவல்களையும் வழங்கி அவர்களின் நீண்டகால நல்வாழ்வை உறுதி செய்கிறது. புதுச்சேரி காலாப்பட்டு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட லட்சுமி நகர் ஓடை பகுதியில் பொதுமக்களின் நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்த வடிகால் மற்றும் சாலை அமைக்கும் பணிகள் 4,32 லட்சம் ரூபாய் மதிப்பில் தொடங்கப்பட்டன. இந்த பணிகளுக்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவரும் லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான வைத்தியநாதன் மற்றும் காலாப்பட்டு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் ஆகியோர் கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டி பணிகளை தொடங்கி வைத்தனர். பொதுப்பணித்துறை மூலம் மேற்கொள்ளப்படும் இந்த பணிகளின் மூலம் அந்த பகுதியில் நீண்ட காலமாக நிலவி வந்த மழைநீர் தேக்கம் மற்றும் போக்குவரத்து சிரமம் போன்ற பிரச்சனைகள் தீரும் என பொதுமக்கள் தெரிவித்தனர். வடிகால் அமைப்பு மற்றும் சாலை மேம்பாட்டு பணிகள் நிறைவடைந்த பிறகு லட்சுமி நகர் ஓடை பகுதி மக்களுக்கு பாதுகாப்பான போக்குவரத்து வசதி மற்றும் சுகாதாரமான சூழல் கிடைக்கும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த நிகழ்ச்சியில் ஊர் இளைஞர்கள், பொதுமக்கள் மற்றும் பலர் கலந்து கொண்டு பணிகள் விரைவாக நிறைவேற்றப்பட வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். மேலும் இந்த திட்டம் அந்த பகுதி வளர்ச்சிக்கு முக்கியமானதாக இருக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டது. சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு பெண் வாக்காளர்களின் ஜனநாயக பங்கேற்பை அதிகரிக்கும் நோக்கில் தேர்தல் துறை மற்றும் தனியார் நிறுவனங்கள் இணைந்து வாக்காளர் விழிப்புணர்வு நடைபயணத்தை நடத்தினர். புதுச்சேரி உப்பளம் இந்திரா காந்தி விளையாட்டு மைதானத்தில் இருந்து துவங்கிய இந்த விழிப்புணர்வு பேரணியில் 300க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு புதுச்சேரி முக்கிய வீதிகள் வழியாக சென்று விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இப்பேரணியை தேர்தல் அலுவலர் கோவிந்தசாமி மற்றும் காவல் கண்காணிப்பாளர் மாறன் ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர்.
புதுச்சேரி மாநிலத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற பரிகார ஸ்தலமாக விளங்கும் பிள்ளையார்குப்பம் அருள்மிகு ஸ்ரீ கூத்தாண்டவர் திருக்கோவில் கும்பாபிஷேக விழா சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜி சரவணகுமார் தலைமையில் நடைபெற்றது. இதனை முன்னிட்டு நேற்று முன்தினம் யாகசாலை பூஜை நடைபெற்றது. இதில் விக்னேஸ்வர பூஜை, கோ பூஜை, தன பூஜை, ஸ்ரீ கணபதி ஹோமம், ஸ்ரீ நவகிரக ஹோமம், லட்சுமி ஹோமம் ஆகிய நிகழ்ச்சிகளும், மாலை வாஸ்து ஹோமம், ரக்ஷா பந்தனம், கும்ப அலங்காரம், முதல் கால யாகசாலை பூஜை, ஹோமங்கள், பூர்ணாகுதி, தீபாராதனை உள்ளிட்ட பல்வேறு யாகசாலை ஹோமங்கள் நடைபெற்றது. இந்த நிலையில் முக்கிய நிகழ்வாக மிகவும் பிரசித்தி பெற்ற நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்த கூத்தாண்டவர் கோவில் கடம் புறப்பாடு காலை நடைபெற்றது. மகா பூர்ணாகுதி, தீபாராதனை காண்பிக்கப்பட்டு விமான கோபுர கலசங்களுக்கு மகா கும்பாபிஷேக விழா சட்டமன்ற உறுப்பினர் சாய் ஜே சரவணகுமார் தலைமையில் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் சுற்றுவட்டார பகுதிகளை சார்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து ஆலயம் சார்பாக விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அறுசுவை அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கோவில் நிர்வாக அதிகாரி, திருப்பணி குழுவினர், பிள்ளையார்குப்பம் கிராம பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். விழுப்புரம் மாவட்டம் ஆரோவில் 58வது உதய தினத்தை முன்னிட்டு சுற்றுச்சூழல் பாதுகாப்பை வலியுறுத்தியும் சைக்கிள் ஓட்டுவதன் அவசியம் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் கிரீன் ரைடர்ஸ் சைக்கிள் குழுமம் சார்பில் சைக்கிளத்தான் இன்று காலை 4:15 மணிக்கு சர்டிடியூட் வளாகத்தில் துவங்கியது. 100 கிலோமீட்டர் தூரம் கொண்ட ஓட்டத்தில் 37 பேர் பங்கேற்றனர். இவர்கள் குயிலாப்பாளையம், பொம்மையார்பாளையம், கிழக்கு கடற்கரை சாலை வழியாக காலாப்பட்டு, கீழ்புத்துப்பட்டு, நெசல், ஒழுந்தியாப்பட்டு, கிளியனூர் வரை சென்று மீண்டும் புதுச்சேரி திண்டிவனம் புறவழிச்சாலையில் இருந்து புளிச்சம்பள்ளம், இரும்பை, இடையஞ்சாவடி வழியாக சர்டிடியூட் வந்தடைந்தனர். இதேபோன்று 50 கிலோமீட்டர் தூரத்தில் 73 பேரும், 20 கிலோமீட்டர் தூரத்தில் 77 பேரும் பங்கேற்றனர். 10 கிலோமீட்டர் 65 சிறுவர்கள் பங்கு பெற்றனர். இவர்கள் ஆரோவில் உட்புற சாலையில் இளம் சைக்கிள் ஓட்டக்காரர்கள் பங்கேற்றனர். பங்கேற்ற அனைவருக்கும் சான்றிதழ் மற்றும் பதக்கங்கள் வழங்கப்பட்டன. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கிரீன் ரைடர்ஸ் சைக்கிள் குழும நிர்வாகிகள் செய்திருந்தனர். அண்ணா நேரம் பாருங்க சார் இது புதுச்சேரி தவளக்குப்பம் நேஷனல் ஆங்கில உயர்நிலைப் பள்ளியில் உலக மகளிர் தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. பள்ளியின் தாளாளர் டாக்டர் எழிலரசி கிரண்குமார் அனைவரையும் வரவேற்றார்.
பள்ளியின் சேர்மன் டாக்டர் கிரண்குமார் விழாவிற்கு தலைமை தாங்கினார். விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக புதுவை மாநில பாஜக ஓபிசி தலைவர் சக்தி கிருஷ்ணராஜ், சமூக சேவகி விஜயலட்சுமி, காவல் ஆய்வாளர் சாந்தி, SV வித்யாலயா நிர்வாக இயக்குநர் அனுராதா ராஜகோபாலன், திருவாதிரை நாட்டியாலயா நிர்வாகி டாக்டர் திரிபுர சுந்தரி குகல், ஆரோக்கிய மற்றும் உடற்தகுதி பயிற்சியாளர் கும்சி, மகளிர் மருத்துவ நிபுணர் டாக்டர் அமுதவாணி, டெக்னோவோ இயக்குநர் வித்யாவதி ராமச்சந்திரன், இந்தியன் வங்கி உதவி மேலாளர் அங்காளம்மன் ஆகியோர் கலந்து கொண்டனர். சிறப்பு விருந்தினர்கள் மகளிர் மேம்பாடு, சமூக வளர்ச்சியில் மகளிரின் பங்கு, சமூகத்தில் மகளிரின் அடையும் சிறப்பு நிலை குறித்து விளக்க உரை வழங்கினர். மகளிர் தினத்தை முன்னிட்டு மாணவிகளுக்கு பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டன. போட்டியில் வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டப்பட்டனர். மகளிர் தினத்தை முன்னிட்டு மாணவ மாணவிகளின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. விழாவின் சிறப்பு நிகழ்வாக தாய்மார்கள் தங்கள் குழந்தைகளுடன் நடனமாடியது அனைவராலும் பாராட்டப்பட்டது. பள்ளியின் தலைமை ஆசிரியை உமா நன்றி உரை வழங்கினார். விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளியின் ஆசிரியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். செய்த தியாகத்தையும் மற்றவர்களுக்கு ஆணுக்கு விமன் IPS ஆபீசர் நம்ம எனக்கு இவ்வளோ ஃபீல்ட்ல விமன் வந்து பெரிய ஆளா ஆயிருக்காங்க. We wanted to take a selfie with you all. ஒரு GP like general proficiency எனக்கு ஈக்குவல் இல்ல. அதுக்கு மேம் to issue the protocol be punished. புதுச்சேரியில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, இந்திய நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை உள்ளது. இந்த சூழலில் உலக மகளிர் தினத்தில் பாதுகாப்பாக இருப்போம் எனும் வாக்குறுதியை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். புதுச்சேரி மாநிலத்தில் தேர்தலை மனதில் வைத்து திடீரென திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டப்படுகிறது. இவ்வளவு நாட்கள் கும்பகர்ண தூக்கத்தில் இருந்த NR காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசாங்கம் சில திட்டங்களை செயல்படுத்துவதாக தெரிவிக்கிறார்கள். அதில் எந்தவிதமான உண்மையும் இல்லை. புதுச்சேரி மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு மிக மோசமாக இருக்கிறது. பட்டப்பகலில் பேக்கரி கடையில் கேக் வாங்க வந்த ஒருவர் பேக்கரி உரிமையாளரை தாக்குகிறார். அவருடன் வந்தவர்களும் பேக்கரி கடையில் மிகப்பெரிய அளவில் அட்டூழியத்தில் ஈடுபடுகிறார்கள். தன்னை அவர் ரங்கசாமியின் உறவினர் என அறிமுகப்படுத்திக் கொள்கிறார். புதுச்சேரி மாநிலத்தில் இதே போன்றதொரு நிலைதான் முழுவதுமாக இருக்கிறது. இந்த சம்பவம் ஒரு எடுத்துக்காட்டுதான். நாள்தோறும் கொலை, கொள்ளைகள் அரங்கேறி வருகிறது. புதிதாக திருத்தப்பட்ட வகுப்பு சட்டத்திற்கு ஏற்கனவே திமுக, காங்கிரஸ் உட்பட இந்தியா கூட்டணியினர் நாடாளுமன்றத்தில் எதிர்ப்பு தெரிவித்தும் இந்த சட்டம் தற்பொழுது அமலுக்கு வந்துள்ளது. இதனால் வக்ஃப் கமிட்டியில் இந்துக்கள் பலரும் சேர்க்கப்பட்டிருப்பது தேவையில்லாத மோதலுக்கு வழிவகுக்கிறது. மத கலவரத்தை தூண்டுவதற்காகத்தான் புதிய வக்ஃப் திருத்தத்தை பாஜக அமல்படுத்தியுள்ளது. புதிய வக்ஃப் திருத்தத்திற்கு புதுச்சேரி மாநிலத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி தடை விதிக்க வேண்டும். புதுச்சேரியில் திமுக, காங்கிரஸ் கூட்டணி வலுவாக உள்ளது. கூட்டணியில் எந்த பிரச்சனையும் இல்லை. விரைவில் பேச்சுவார்த்தையை தொடங்குவோம். புதுச்சேரியில் திமுகவுடன் காங்கிரஸ் கூட்டணி இருந்தபோதும் அதிமுகவுடன் காங்கிரஸ் கூட்டணி இருந்தபோது காங்கிரஸ் தான் தலைமை தாங்கியுள்ளது. முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் முதலமைச்சராக இருந்தபோதும் காங்கிரஸ் கட்சிதான் புதுச்சேரியில் தலைமை ஏற்றது. அதேபோல காங்கிரஸ் கட்சி தற்பொழுதும் கூட்டணிக்கு தலைமை வகிக்கும். புதுச்சேரி மாநில திமுக அமைப்பாளர் சிவா கூறியது பற்றி எனக்கு எதுவும் தெரியாது. அவர் என்னிடம் எதிர்மறையாக பேசவில்லை. மாறாக கூட்டணி தொகுதி பங்கீடு குறித்தான பேச்சுவார்த்தை விரைவில் தொடங்கும். விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் கட்சியிடம் திமுக பேச்சுவார்த்தை நடத்துவது பற்றி தமக்கு எதுவும் தெரியாது. யாரும் யாரோடும் பேச்சுவார்த்தை நடத்தலாம். ஆனால் காங்கிரஸ் தான் கூட்டணிக்கு தலைமை என முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்தார். புதுச்சேரி யூனியன் பிரதேச வக்ஃப் வாரிய நியமனங்களில் தமிழக அரசு மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகளை கண்டித்து தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் புதுச்சேரி மாவட்ட தலைமையகம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது.
மத்திய அரசு கொண்டு வந்த புதிய வகுப்பு திருத்த சட்டத்தில் வக்ஃபு வாரியத்தில் முஸ்லிம் அல்லாத இருவரை உறுப்பினராக சேர்க்க வேண்டும் என்ற பிரிவுக்கு நாடு முழுவதும் கடும் எதிர்ப்பு எழுந்து வருகிறது. இந்த நிலையில் புதுச்சேரி வக்ஃபு வாரியத்தின் உறுப்பினராக RSS இயக்கத்தில் பயிற்சி பெற்ற பாஜக மாநிலங்களவை உறுப்பினர் செல்வ கணபதி நியமிக்கப்பட்டிருப்பது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 11 ஆண்டுகளுக்கும் மேலாக தலைமை செயல் அதிகாரியை நியமிக்காமல் முடக்கி வைக்கப்பட்டிருந்த வக்ஃபு வாரியத்தில் தற்பொழுது சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அவசரமாக இந்த நியமனம் செய்யப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இஸ்லாமிய கோட்பாடுகளுக்கு மாறாக பேசி வருபவரை வக்ஃபு வாரியத்தில் உறுப்பினராக நியமிப்பது பாலுக்கு பூனை காவல் என்பது போல் அமையும் என ஆர்ப்பாட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது. இத்தகைய நியமனங்களால் வக்ஃபு சொத்துகள் அபகரிக்கப்படுமோ என்ற அச்சம் இஸ்லாமிய மக்களிடையே அதிகரித்துள்ளதாக கூறப்பட்டது. இந்த மாபெரும் மகளிர் திரள் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு புதுச்சேரி மாவட்ட தலைவர் ஜபீப் ரஹ்மான் தலைமை தாங்கினார். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் மாநில பொதுச் செயலாளர் முஜிபுர் ரஹ்மான் கண்டன உரையாற்றினார். ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும் திரளாக கலந்து கொண்ட இந்த போராட்டம் எழுச்சியூட்டும் முழக்கங்களுடன் அமைதியான முறையில் நடைபெற்றது. இறுதியில் மாவட்ட பொருளாளர் அபுபக்கர் நன்றி உரை வழங்கினார். புதுச்சேரி அரசு உடனடியாக இந்த தவறான நியமனத்தை திரும்ப பெற்று வகுப்பு வாரியம் முறையாக செயல்பட தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக வலியுறுத்தப்பட்டது. வன்மையாக கண்டிக்கின்றோம். முஸ்லிம்களை குறிவைத்து வகுப்புவாதம் தூண்டும் நோக்கில் அக்கிரம் செய்யும் ரங்கசாமி அரசை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் பாண்டிச்சேரி மாநிலத்தின் சார்பாக இன்றைக்கு பாண்டிச்சேரி யூனியன் பிரதேசத்தில் NR காங்கிரஸ் மற்றும் BJP கூட்டணி அரசை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சட்டமன்ற தேர்தலில் புதுச்சேரி மாநிலத்திற்கான நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் அறிவிப்பு மாநாடு புதுச்சேரியில் நடைபெற்றது. 28 சட்டமன்ற தொகுதிகளில் 14 ஆண் வேட்பாளர்கள், 14 பெண் வேட்பாளர்களை நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அறிவித்தார். கலை நிகழ்ச்சிகளோடு தொடங்கிய நாம் தமிழர் கட்சியின் புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்பாளர் அறிவிப்பு கூட்டத்தில் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கட்சி கொடியை ஏற்றி வைத்த பின்னர் மேடையில் பேசுகையில், புரட்சி கவிஞர் பாரதிதாசன் பிறந்த இந்த மண்ணில் ஒரு மாற்று அரசியலுக்கான முயற்சியை நாம் எடுத்துக் கொண்டிருக்கிறோம். தமிழர் வரலாற்றை பிரபாகரனுக்கு முன்பு, பிரபாகரனுக்கு பின்பு என்றுதான் இனி எழுத முடியும். இன்று எதற்கெடுத்தாலும் இலவசம் என்கிறார்கள். இலவசம் என்பது வளர்ச்சி திட்டம் இல்லை, அது ஒரு வீழ்ச்சி திட்டம். இந்திய கட்சிகளுக்கு மும்மொழி கொள்கை, திராவிட கட்சிகளுக்கு இருமொழி கொள்கை, ஆனால் எங்களுக்கு தமிழ் மொழி கொள்கை மட்டுமே என்றும் புரட்சியால் மட்டும்தான் அனைத்தையும் மாற்ற முடியும் என்றும் கூறினார். ஊழல், லஞ்சம், கனிமவள கொள்ளை என எல்லாம் கண்ணெதிரே தெரிகிறது. ஆனாலும் நாம் சகித்துக் கொண்டு அடிமையாக இருக்கிறோம் என்றார். தமிழ்நாடு, புதுச்சேரி என இரண்டாக பிரித்து பார்க்க வேண்டாம், இரண்டும் தமிழர் நிலம்தான் என்று கூறிய சீமான், புதுவை தமிழரின் இன்னொரு தாய் வீடு என்றார். காங்கிரஸ், பாஜக என இரு கட்சிகளும் ஆட்சி நடத்தியும் புதுச்சேரிக்கு இன்னும் மாநில அந்தஸ்து கொடுக்கவில்லை என்று கூறிய அவர், சிங்கப்பூர் போன்ற சிறிய நிலப்பரப்பு கொண்ட புதுச்சேரி இன்று மிகப்பெரிய வளர்ச்சியை பெற்றிருக்க வேண்டும் என்றார். தேர்தலை இன்று வாக்கு வாங்கும் சந்தையாக மாற்றிவிட்டார்கள். அரசியலை முதலீடு செய்யும் தொழிலாக மாற்றி லாப நோக்கம் கொண்டதாக ஆக்கிவிட்டார்கள் என்றும் அவர் கூறினார். புதுச்சேரியில் தமிழ் வழி கல்விக்கு வாய்ப்பே இல்லை. முதலில் புதுச்சேரி மாநில தேர்வாணையத்தை உருவாக்க வேண்டும் என்று கூறிய அவர், புதிதாக அரசியலுக்கு வந்திருக்கும் விஜய் எதற்கு வந்தோம் என்று அவருக்கே தெரியவில்லை என விமர்சனம் செய்தார். நான் ஆட்சிக்கு வந்தால் 5000 ரூபாய் இலவசம் கொடுக்க மாட்டேன், ஆனால் 2000 ரூபாய் சம்பாதிக்கும் வாய்ப்புகளை உருவாக்கி தருவேன் என்றார். மேலும் மக்கள்தான் எங்கள் வலுவான கூட்டணி என்றும் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூறினார். நிக்க வச்சீங்களா பக்கத்துக்கு
ஓகே தலைவரா. போட்டோ எடுக்கிறியா? புதுச்சேரி கதிர்காமம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் 7,22,72,000 ரூபாய் மதிப்பிலான மேம்பாட்டு பணிகளுக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. விழாவில் கதிர்காமம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் KSP ரமேஷ் முயற்சியால் மேற்கொள்ளப்படுவதாக தெரிவிக்கப்பட்டது. மாரியம்மன் நகரில் குழந்தைகள் பூங்கா அமைக்கும் பணிக்கு தேசிய நெடுஞ்சாலை பொதுப்பணித்துறை நிதியிலிருந்து 86 லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. மேலும் வடிகால் சுவர் மற்றும் மூடித்தாள் அமைத்தல், சேதமடைந்த வடிகால் மற்றும் ரயில்வே கால்வாய் சீரமைத்தல், கால்வாய் தாள் மற்றும் இரும்பு கிரில் அமைத்தல் போன்ற பணிகளுக்கு பாசனத்துறை மூலம் 29,24,000 ரூபாய் மற்றும் 38,10,000 ரூபாய் மற்றும் 26,50,000 ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. அதேபோல் மாரியம்மன் நகர் மத்திய பிரிவு சாலை மேம்பாட்டு பணிக்காக மத்திய பொதுப்பணித்துறை நிதியிலிருந்து 28,11,000 ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. மேலும் பவள நகரில் புதுநகர் கால்வாய் மற்றும் புதிய தெரு 1ஆம் குறுக்கு சாலை தொடர்பான பணிகளுக்கு முறையே 49,23,000 ரூபாய் மற்றும் 43 லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. ராகவேந்திரா நகரில் குழந்தைகள் பூங்கா அமைப்பதற்கு 86 லட்சம் ரூபாய் மற்றும் போர்வெல் அமைப்பதற்கு 29,48,000 ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. நெசவாளர் கோட்ரஸ் பகுதியில் போர்வெல் அமைப்பதற்கு 19,40,000 ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீ கதிர்வேல் சுவாமி நகரில் இருந்து IGMC வரை குடிநீர் வசதி மேம்படுத்துவதற்காக 18,32,000 ரூபாய் மதிப்பில் பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. இந்த பூமி பூஜை நிகழ்ச்சியில் பொதுமக்கள், அதிகாரிகள் மற்றும் பல்வேறு அரசியல் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட கொம்பாக்கம் பகுதி துர்கா நகரில் வில்லியனூர் திமுக பிரமுகர் ரமேஷ் தலைமையில் மகளிர் தின விழா கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட புதுச்சேரி மாநில திமுக அமைப்பாளரும் சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவருமான வில்லியனூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சிவா கலந்து கொண்டு பெண்களுக்கு மகளிர் தின வாழ்த்துக்களை கூறி புடவைகள் மற்றும் இனிப்புகள் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் வில்லியனூர் திமுக நிர்வாகிகள் துர்கா நகர் பகுதியைச் சேர்ந்த தேசிகன், அச்சுதன், சக்திவேல், பாஸ்கர், சசிகுமார், பிரகாஷ், சிவபிரகாசம், நடராஜன், குமார், வெங்கடேஷ், தீபன், குருநாதன், பாலா மற்றும் திமுக மகளிர் அணியினர் ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நாங்கள் தான் வாழ்த்து சொல்லி நாங்கள் தான் கொண்டாடணும் அவங்கள. அதுலேயும் தெரிஞ்சு நீங்கள் கொண்டாடுறதில்ல. உங்கள் பெருமைகளை சொல்லி உங்கள் தியாகத்தை சொல்லி நாங்கள் தான் கொண்டாடணும். என்ன நீங்கள் தாயா, மனைவியா, வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் எப்படி இருக்கிறீங்க, ஒரு எவ்வளோ முக்கியத்துவம் இருக்குது, நாட்டில் உங்கள் பங்கு என்ன, நாங்களாம் சும்மா வந்து